போய் சேர்த்துறாங்க. அப்ப இக்கரை இருந்து அக்கறைக்கு போறாரா? அப்ப நீங்களும் அங்க போயிட்டு வந்து இக்கரை இருந்து அக்கறைக்கு போவீங்களா? அதான் பரிகாரம். எப்படி? அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா? ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் இதை நம்ம எடுத்து வச்சிருப்போம். அப்ப இதை நாளைக்கு இந்த பதிவுல போடும்போது நாம அந்த கோவிலுக்கு நம்மளே ஒரு முறை போயிட்டு வராங்க அவங்க போனாங்கன்னா அந்த மண்ணோட சக்தி என்னன்னா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதா. அப்போ உங்களுக்கு அந்த தோஷம் விலகி அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்மளுக்கும் சில கோயில் சேர்க்க தாயிடம் இருக்கு. ஐயா இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கோயில் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா? இந்த கோவில் உங்களுக்கு வாழ்க்கையில இது எப்பவுமே நீங்க மறக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அம்மா சொல்லி வந்துருச்சு, அவங்க வெளிநாட்டு பயிர் போயிட்டாப்ல, ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசு பைசா போட்டோம்னு சொன்னாப்ல தம்பி. அது ஒரு ஆதரவட்ட குழந்தைங்க இருக்காங்க, அந்த ஆசிரியர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, அங்க போடு என்ன சம்பாதிக்க அங்க போட்டுக்க அப்படின்னு. அது என்னன்னா ஏன் ஜெயிக்கல அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய ராமர் சீதை அவங்களுடைய அந்த பவர் எப்படியாவது சீதாதேவியை மீட்டு கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருகம் மனிதர்களால இருந்தும் கூட ராமர் உண்மையானவர் சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமானவங்க சொந்த கல்லெல்லாம் மிதகுச்சு. அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல்லு மிதகுது. ஐயோ வேணா பாத்துக்கீங்களா? ராமேஸ்வரத்துல கல்லு மிதகுதுல்ல, அது யாருடைய அது ராமர் தொட்ட கல்லு. அப்ப புண்ணியவான் நம்ம மேல தொட்டாங்கன்னா நமக்கு பவர் தானே. என்னங்க ஐயா? அதுலயே ஒரு சின்ன விஷயம் இருக்குங்கய்யா, நீங்க சொல்லலே காட்டுங்கய்யா. 3 நட்சத்திரமான அனுமன் வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதி முதல்ல போட்டதுனால மிதந்துச்சு. புனர்பூச நட்சத்திரத்துல அதே மிதுனராசியில பிறந்த ராமர் போட்டு அந்த கல்லு மிதக்கல அப்படின்னு கான்செப்ட் இருக்குங்கய்யா. அது சொல்றாரு, உங்க நாமத்தால நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க சொன்ன மாதிரி 3 நட்சத்திரம் தான் அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சுங்கய்யா. ராமரை விட அனுமனுடைய செயல்கள் அதிகமா இருந்துச்சுங்கய்யா. அது எல்லாத்துக்குமே யோசிச்சு பார்த்தாங்கய்யா, நீங்க சொல்றது கரெக்ட். 3 நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பவர். நீங்க யாராவது மினிஸ்ட்ரி யாராவது வண்டியில போனாங்கன்னா டிரைவர் 3 நட்சத்திரக்காரர் வச்சு சொல்லுங்க, மினிஸ்டர் நல்லபடியா பொதுமக்கள் கிட்ட கூட காப்பாத்திடுவாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா மினிஸ்டர் உலக மக்கள் நல்லதுக்காக ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரு. பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் நம்ம மேல காயம் பட்டாலும் நம்ம மேல உடம்புல பின்னமானாலும் நம்ம தலைவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படையெடுத்துவாரு. ராமரை காப்பாத்துற என்ன அவருக்கு வந்துடும். அதே போல 3 நட்சத்திரக்காரங்க இருக்கிறோம், அவர் நல்லபடியா காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு. அப்ப பாருங்க, அப்ப கண்டிப்பா வச்சிருக்காங்க வைக்கணும். உலகமே இருபத்தி இல்லையா? 3 நட்சத்திரம் ஐயோ மாமனாருக்கு ஆகாது. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரத்துல எந்த உருவங்கள் பிறந்தாலும் அதுக்கு ஒரு பவர். ஒரு சாதாரண ஒரு பூனைக்குட்டி 3 நட்சத்திரம் தண்ணிக்கு அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி கையை எடுத்து போக உங்களுக்கு 5 நேரம் கூட வராது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சார்? 3 நட்சத்திர தண்ணிக்கு ஒரு ரூபாய் குட்டி போட்டா உங்க வயிற்றுல படக்காட்டி கூட 3 நட்சத்திரம் பிறந்ததுனால அங்கேயே ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் பூனைக்குட்டிக்கு இருக்குது. அதுல தைரியமா ஒரு பூனை சொல்லுங்க. எல்லா மிருகங்களும் ஒரு தாய்ங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில ஒரு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி 3ஆவது தாய் வீட்டுதான் வெளியே வருவது. அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா சொல்றதுக்காகத்தான் நான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நட்சத்திரத்தை பத்தி நான் பேசுறதே இல்லை. ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துடும். அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம். அந்த போர்க்கள ராசிங்கிறது எதுக்காக நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்னர் வீடா வருது, அந்த இடம் தனுசு, அது அம்பு வில்லுமா வருது. அங்க பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் அங்க இருக்குது. அங்க சூரியனும் கேதும் சுக்கிரனும் இருக்காங்க. அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்காகத்தான் அவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. ஏன் புரியுதா? சீதா தேவி வந்து ஒரு பெண்ணு, அந்த அம்மாவை கொண்டு போய் கடத்தி வச்சாச்சு. அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையை. அப்ப அந்த 3 நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராட நட்சத்திரம் இருக்கா இல்லைங்களா? அந்த பூராட நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்ப ராமருக்கு அது மனைவியா இருக்குது. அதனாலதான் அதை கொண்டு வந்திருக்காங்க பாரு. அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க. அப்ப பெண்ணுக்காகத்தான் போராடி இருக்காங்க. அது அந்த தரிசனம் இருக்குவாங்க. போர்க்களம் அந்த காலத்துல மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் சண்டைங்கிறதுக்கு தரிசனம் வந்து எடுத்துக்காட்டு இருக்கா இல்லையா? அங்க இல்லாம இருந்தா வேற ஒரு சண்டை போட்டு நம்ம கேட்கலாம். இருக்குதாங்க. சரி எழுதிட்டீங்களா? சரி சரி. இப்போ ஐயா கல்யாணம் ஆனா
எந்த திசையில இருந்து இந்த மாதிரி எந்த திசையில இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அமையுன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஐயா நம்ம சொல்றது? பரிகாரமா சொல்லுங்க. அது கிரக ரீதியாக ஐயா டைரக்ஷன் சொல்லுங்க. 7ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியுடைய திசை என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நீங்க சும்மா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு வந்தது சொல்ல காட்டாது. நான் சொல்றது பரிகாரமா தெரியப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதாவது ஒரு திசை சொல்றீங்க, மேசம்னா கிழக்கு, ரிஷபம்னா தெற்கு, மிதுனம்னா வடக்கு, கடகம்னா என்னங்க மேற்கு, இப்படி வருது இல்லைங்களா? கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு இப்படி வருது இல்லைங்களா? இந்த டைரக்ஷன் எல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா கூட வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஒரு என் பொண்ணுக்கு 4 திசையிலும் போய் பார்த்தாச்சுங்க, ஆனா இந்த ஒரு முடிவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்கதான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார்? அவங்களை நம்ப வைக்கணும். ஜாதகம் பார்த்து வந்துட்டாங்க, வடகிழக்கு திசையில போய் பொண்ணமைன்னு நம்ம சொல்றோம், ஆனா தென்மேற்குல அமைஞ்சிருச்சு. அப்ப நீங்க சொல்றது மாறி போச்சுன்னு ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையாலுமே அவங்களை நம்ப வைக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது. அப்ப முன்னோர்கள் கட்டி வச்சாதான் குலதெய்வம். நீங்க குலதெய்வம் கோயில போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் வைக்க சொல்லுங்க. இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அடுப்பு கல்லெல்லாம் வச்சு பொட்டு பூச்சி எல்லாம் போட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போட சொல்லுங்க. அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தையில நெருப்பு பத்த வைக்க சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வரணும், அதை காமிச்சு கொடுன்னு சொல்லி கடவுளை வேண்டுங்க. பொங்கல் வச்சு எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுந்தோம் அந்த திசையில தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அது குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சுங்களா ஐயா? குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சா? அப்போ நீங்க எந்த திசை நோக்கி விழுகிறோ அது பிரபஞ்ச ரகசியம். அது தெக்க விழுகுதா தெக்க போங்க, அங்கதான் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும். கிழக்கு விழுகுதா கிழக்கு நோக்கி போக சொல்லுங்க. மேற்க விழுகுதா மேற்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. வடக்கு விழுகுதா வடக்குதான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வச்சதே என்ன பொங்கல் வச்சீங்க ஐயா? திருமண பொங்கல் தான் வச்சீங்க, தை பொங்கல் வைக்கல, திருமண பொங்கல் தான் வச்சீங்க. அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும். அந்த காலத்துல பாத்துருக்கீங்களா? கழுத இருக்கும் போது வயல்ல ஒரு பொங்கல் வைப்பாங்க. அந்த ஆதி காலத்துல அது பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுகுதோ அந்த திசையிலிருந்து அறுவடை பண்ணுவாங்க. அதனாலதான் தை பிறந்த வழி திறக்கன்னு சொல்லுது. இல்லைங்களா? அவங்களதான் வயசானவங்களும் தெரியும். தை பிறந்தா வழி திறக்குங்கிறது எங்க வந்துச்சு? தை மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? மகரத்துல இருப்பாரு. அப்போ உத்தராயண காலம் அங்கதான் பிறகு, அதனாலதான் உத்தராயண நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது பொறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தை வந்தா ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்துல நெல்லு கதிர்கள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவடை பண்ணும்போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணின உடனே எல்லா ஜனங்களையும் அந்த நெல்லை வித்து காசு இருக்கும். காசை வச்சு சீரு சிறப்பு அந்த வளகாப்பு செய்யறது நல்ல விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்ப தை பிறந்ததுனால வழி பிறந்ததுன்னு பேர் வச்சாங்க. இல்லாம இல்லை, அதைத்தானே தை மாசம் நம்ம புதுக்குள் போவோம். அதுக்கு உத்தராயண காலம் பிறக்குது. அங்கிருந்து வந்து உத்தராயண காலத்துல கோயில்கள் கும்பாசம் பண்ணி குருக்கள் நல்லது நடக்குது. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க முன்னோர்கள்? அந்த காலத்துல இந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் வருது. தட்டுக்கலையா? அதனால